ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மெய்தீன். இன்னைக்கான வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. இன்னைக்கான வீடியோ என்னன்னா, நம்ம ஹோண்டாவோட SP125 உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வண்டியோட ஹிட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஹோண்டாக்கு எப்படி ஒரு SP125 அதே மாதிரி நம்ம டிவிஎஸ் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைடர் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 125cc ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 3 வால்வ் இன்ஜின். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150cc செக்மெண்ட் உள்ள வண்டி ஓட்டுற ஃபீல் உங்களுக்கு வேணும். அதுவும் இல்லாம ஒரு அவெஞ்சர் ஃபேனா நீங்க இருக்கீங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்து ஒரு அவெஞ்சர் ஃபேனா இருக்கீங்க, முக்கியமா பிளாக் பேந்தர் ஃபேனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த எடிஷன். குவாட் எடிஷன், அதாவது குவாட் எடிஷன்ல வித் எக்ஸ்ட்ரா எக்ஸ் கனெக்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர்ல சின்ன சின்ன அப்கிரேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து எல்இடி நல்ல பவர்ஃபுல்லான எல்இடி, இந்த மாதிரி நிறைய அப்கிரேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் வீடியோக்களை போய் டீட்டெயிலா பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வண்டியை நான் யார் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு ஃபேமிலியில ஒரு யங்ஸ்டர்னு ஒருத்தர் இருப்பாரு, காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருப்பாரு, அவங்க அப்பான்னு ஒருத்தர் இருப்பாரு, எல்லாருமே ஃபேமிலி மொத்தமாவே ஓட்டலாம் இந்த வண்டியை. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. இந்த வண்டி நாங்க எடுக்க போன இடத்துல ஒரு டெஸ்ட் டிரைவ் ஒரு வண்டி இருந்துச்சு, அந்த வண்டி நான் ஓட்டி பார்த்தேன். அந்த ஒரு ஃபீட்பேக்ல தான் நான் சொல்றேன், வேற மாதிரி இருக்கு. ஒரு 150cc வண்டி ஓட்டுற அளவுக்கு ஃபீலும் இருக்குது, பிளஸ் பிரேக்கிங் வேற மாதிரி இருக்கு. ரெண்டும் கம்பைன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டம்ல கம்பைன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பேக் பிரேக் அடிக்கிறப்ப ஃப்ரண்ட் பிரேக்மே சேர்ந்து அடிக்குது. அப்படிங்கிறப்போ நீங்க எவ்வளவு பெரிய இதுல ஸ்பீட் பிரேக்கர்ல எவ்வளவு பெரிய இதுல விட்டு நீங்க பிரேக் அடிச்சாலும் எந்த விதமான ஸ்கிட்டும், ஐ மீன் சின்ன சைஸ் டயர் தான், பட் ஸ்கிட் அடிக்காம நீட்டா நின்றுச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதோட சஸ்பென்ஷனே மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் சஸ்பென்ஷனுமே வேற மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. பிரேக்கிங்கும் நல்லா இருக்கு, சஸ்பென்ஷனும் நல்லா இருக்கு. எல்லாத்தையுமே வீடியோக்களை போய் டீடைலா பார்க்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன அப்டேட் பண்ணிருக்காங்க, இந்த பிளாக் பேந்தர் எடிஷன் வாங்குறதுக்கு அதுக்குள்ள என்ன புதுசா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்களை போய் ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,15,000 வந்து பாத்தீங்கன்னா வருது. அது வெறும் ஆண்ட்ராய்ட் பிரைஸ் தான். அதே ஆண்ட்ராய்ட் பிரைஸ் நீங்க பே பண்ணிட்டு வண்டி எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும், இந்த ஆர்டிஓ சார்ஜஸ், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே இல்லாம எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சக்தி மோட்டார்ஸ் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அவங்க இந்த வண்டி நீங்க எடுத்தீங்கன்னா அந்த வெறும் ஆண்ட்ராய்ட் பிரைஸ் மட்டும் பே பண்ணா போதும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டேங்க் பெட்ரோலும், ஹெல்மெட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெயின் கவர், வண்டிக்கான ரெயின் கவரை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. ஆண்ட்ராய்ட் பிரைஸ்லயே ஒரு வண்டி வாங்கணும், வேற எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜ் இல்லாம வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சக்தி மோட்டார் பிரதரை கான்டாக்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயினா இருக்கக்கூடிய அப்கிரேட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் கன்சோல். இப்போ N125ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே கிடையவே கிடையாது. எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, வேற மாதிரி இருக்கு. இது பாக்குறதுக்கு மட்டும் இல்லாம பகல் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி சூப்பரா இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 மோடுமே கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்லோவா போகணும் அப்படின்னா அவங்க ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. எந்த பாருங்க, எக்கோ பவர் மோடு, பவர் மோடு, எக்கோ மோடு கொடுத்துருக்காங்க. இந்த எக்கோ மோட நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பெரியவங்க யாராவது ஓட்டுறாங்க, இல்ல நீங்க பெரியவங்க யாராவது கூட்டு போறீங்கன்ற பட்சத்துல இந்த எக்கோ மோட நீங்க ஆன் பண்ணீங்கன்னா 50க்கு மேல வண்டி குருஷா ஆகாது, 50க்கு மேல போகாது, பிக்கப்மே அதுக்கு மேல இருக்காது. நீங்க தனியா போறீங்க, யங்ஸ்டர் ஓட்டு போறீங்க, கொஞ்சம் ஸ்பீடா போகணும்னு நினைச்சீங்கன்னா பவர் மோட் ஆன் பண்ணீங்க. பவர் மோட் ஆன் பண்ணிட்டு ஓட்டினீங்கன்னா இன்னுமே பிக்கப் இன்க்ரீஸ் ஆகும், பிளஸ் பிஹெச்பி பவருமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 மோடு மட்டும் கொடுத்துருது மட்டும் இல்லாம பிரேக்கிங் சிஸ்டமுமே நல்லா இருக்குது. இப்போ நீங்க பேக் பிரேக் அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் சேர்ந்து பிடிக்குது, அதாவது கம்பைன்டு சிஸ்டம்னு சொல்றாங்க. பேக் பிரேக் அடிக்கப்போ ஃப்ரண்ட் பிரேக் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க்குமே சேர்ந்து பிடிக்குதுங்கிறப்போ சூப்பரா இருக்கு. இந்த டிஸ்க் பத்தி பேசணும்னு வந்து பாத்தீங்கன்னா 125cc செக்மெண்ட்ல காம்பி பிரேக்கிங் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா 240mm ரோட்டார் டிஸ்க், 240mm பிளஸ் 130mm காம்பி பிரேக் சேர்ந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 125cc பைக்ல கொடுக்க முடியும்னா அது ரைடர்ல மட்டும் தான் கொடுக்க முடியும். அதோட லுக் வந்து பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு. பிரேக்கிங்க நல்லா இருக்கு, நான் ஓட்டி பார்த்தேன். இந்த வண்டி நான் ஓட்டி பார்த்த ஒரு ஃபீட்பேக்ல நான் சொல்றேன். நான் ஓட்டி பார்க்காம சும்மா பாக்குறேங்கிறதுல சொல்லல, இந்த வண்டி நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிருக்கேன், அந்த ஒரு இதுல சொல்றேன். நல்லாவே இருக்குது. பிரேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு இதா அப்டேட்டா எனக்கு தெரியுது. இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வண்டிகளையும் அந்த காம்பி பிரேக் சிஸ்டம் வந்தா, ஐ மீன் ஒரு 125cc வண்டியில பெரிய சைஸ் டிஸ்க் கொடுக்க முடியாது, பட் இந்த காம்பி பிரேக் சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டிராபிக்லயும் போலாம், ஹைவேலையும் போலாம், அதிகமா ஆக்சிடென்ட்டை தடுக்கலாம். இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரேர்ல வந்து பாத்தீங்கன்னா மோனோஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு பேர்ல இருக்கிற அளவுக்கு இல்லாம அதை விட கொஞ்சம் அதிகமாவே வந்து பாத்தீங்கன்னா அது செயல்படுதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா அந்த வண்டி நான் ஓட்டி பார்த்த ஒரு இதுல சொல்றேன், ஃபீட்பேக்ல நான் சொல்றேன், நல்லாவே இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பீட் பிரேக்ல ஏத்தி இறக்குனேன், அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது ஃபீல் ஆகல, வைப்ரேஷன் ஃபீல் ஆகல, நல்லாவே இருந்துச்சு. சஸ்பென்ஷனை பொறுத்த அளவுக்கு ஒரு 50 மார்க் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் தருவேன். நண்பா எல்லா வண்டியிலும் நீங்க செல்ஃப் ஸ்டார்ட், ஐ மீன் செல்ஃப் மோட்டர் வச்சிருக்க செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி தான் பாத்திருப்பீங்க. இதுல செல்ஃப் மோட்டரே கிடையாது, காயில் மெக்கானிசம் செயல்படக்கூடிய லைட்டா நீங்க அப்படி சின்னதா ஒரு டச் செல்ஃப் சவுண்ட்லாம் வராது. காரணம்
இதுல செல்ஃப் மோட்டர் யூஸ் பண்ண கிடையாது, வெறும் காயில் மெக்கானிசம் மூலமா வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் ஸ்டார்ட்னு சொல்றாங்க. அதாவது நீங்க டச் பண்ற ஃபீல் உங்களுக்கு வர்றதுக்குள்ளயுமே எந்த விதமான சவுண்டும் இல்லாம வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். வேற மாதிரி இருக்கு இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா, வேற மாதிரி இருக்கு. இந்த செல்ஃப் சவுண்ட் பிடிக்காதவங்களுக்கு, சும்மா எடுத்தோடனே டச் பண்ணிட்டு டக்குன்னு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபீச்சர் வந்து பாருங்க. சிம்பிளா இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட் ஒரு 125cc வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டிஆர்எல் லைட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லைட் எந்த அளவுக்கு பவரா இருக்கும் பாருங்க. எந்த அளவுக்கு பவரா இருக்கும் பாருங்க. 125cc 1,12,000 இந்த அளவுக்கு நீங்க பவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும். இதோட ஐ பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் பந்தரோட ஐ மாதிரியும் இருக்கு. இன்னொரு பக்கம் பாக்குறப்ப நானி படத்துல வர அந்த ஈயோட ஐ மாதிரியுமே இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. பட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லணும்னா கிட்டத்தட்ட நம்ம RTR 164 பார்த்தோம் பாத்தீங்களா, அதே அளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. பிளஸ் அந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிட் இருக்கக்கூடியவங்க ஹைட்டானவங்க ஓட்டலாம். பட் இந்த வண்டியை பாத்தீங்கன்னா ஷார்ட் ரைடருமே ஓட்டலாம். அது வந்து 140 kg, இது 120 kg தான், 120 கிலோ தான். பட் வந்து பாத்தீங்கன்னா 120 கிலோனாலும் வாபிள் ஆகுதா, ஸ்கிட் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம் இருக்கும். வாபிளும் ஆகல, ஸ்கிட்டும் அடிக்கல. அந்த வண்டி எப்படி அந்த RTR 164 எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா ஓடிச்சோ அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75% அந்த வண்டி பர்ஃபெக்டா ஓடுது. டயர் சைஸ் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் டயர் கொடுத்துருந்தாலும், அந்த என்ன சைஸ் டிஸ்பிளே கொடுத்துறேன், சின்ன சைஸ் டயர்னாலும் கூட உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. ஸ்கிட் எதுவும் ஆகல, வாபிள் எதுவும் ஆகல. அப்படிங்கிற இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில சுத்தமா இல்ல, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. காரணம் ஏரோடைனமிக். எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரோடைனமிக்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்கன்னா நம்ம இண்டிகேட்டர்ல முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. காரணம் இந்த வண்டிக்கு உண்டான அந்த ஏரோடைனமிக்காக. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவெஞ்சரோட இது இவ்வளவு மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்க. அந்த ஸ்டிக்கருமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. லுக் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியை பத்தி நான் பேச ஆரம்பிக்கும் போதே இந்த வண்டியோட லுக்கை பத்தி தான் நான் பேசியிருக்கணும். காரணம் இந்த வண்டியோட இந்த பிளாக் பென்தர் எடிஷன் இருக்கக்கூடிய லுக்கு, இந்த வண்டியை நான் எடுக்க போனப்போ பார்த்த உடனே எனக்கு அட்ராக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஒரு பிளாக் பென்தர் ஃபேனு. அதே மாதிரி எத்தனை பேர் பிளாக் பென்தர் ஃபேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆதரவா இருக்கு, மறந்துடாதீங்க. இந்த வண்டியோட பவர், இந்த வண்டியோட மைலேஜ், முக்கியமா இந்த வண்டியோட மைலேஜ் வந்து பத்தி எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பான முறையில 50 to 55 நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நம்ம ஒரு ஸ்விக்கி ரைடரா இருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜொமேட்டோல இருக்கேன், இந்த மாதிரி நான் ரேபிடோ ஓட்டுறேன், எனக்கு அது தேவைப்படும், எனக்கு அந்த மைலேஜ் கொடுக்குமா இந்த வண்டி நான் எடுத்துக்கலாமா, எனக்கு தாராளமா எடுத்துக்கலாம். டிராபிக்லயுமே நீங்க தாராளமா பூந்து போலாம். வண்டி பாக்குறதுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கே தவிர உள்ள பூந்து போயிடலாம். ஏன்னா நான் அந்த டிராபிக்ல தான் ஓட்டினேன், அந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணப்ப டிராபிக்ல தான் ஓட்டினேன். பூந்து போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே நேரத்துல இந்த வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓட்டாதீங்க. ரொம்ப ஸ்பீடா ஓட்டுற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில அதிகபட்சமான ஸ்பீட்ல போறப்போ ஏதாவது இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிகபட்சமான ஸ்பீட்ல நான் போகல, அதனால சொல்றேன். அதிகபட்சமான ஸ்பீட்ல போறதுக்கு நான் சஜஸ்டும் பண்ண மாட்டேன். டிராபிக்லயும் சரி, ஹைவேலயும் சரி, இந்த வண்டியில மேக்ஸிமம் 80க்கு மேல போகாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோமா இருக்கு, ரெண்டு பக்கம் ஒரு ஆரோமாக்கு சந்திச்சு அப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கு. அதே இது டெய்லு நம்ம RTR 164 பார்த்தா அதே டெய்லு, அதே ஸ்ட்ராங்னஸ் இதுலயுமே இருக்குது. அதே மாதிரி லைட் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. பட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன், அது LED, இது ஹாலஜன். காரணம் இது 125cc, அது வந்து பாத்தீங்கன்னா 160cc, அது ஹையர் வேரியன்ட், இது அது லோ வேரியன்ட்னால கொடுத்துருக்காங்க. பட் லுக்ல அவங்க பாத்தீங்கன்னா எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணல. நீங்க இண்டிகேட்டர் போடும்போது நீங்களே பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு LED லுக் தான் இருக்குது. நீங்க ஹாலஜன்ங்கிறதே நீங்க மறந்துடுவீங்க, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது. டெய்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான இந்த N125 ரிவ்யூ பண்ணிருப்பேன் இதுக்கு முன்னாடி, 10,000 கிலோமீட்டர் ஒன்று ரிவ்யூ பண்ணிருப்பேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அது பயங்கரமா ஷேக் ஆச்சு. இதுல எந்த விதமான ஷேக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் கன்ஃபார்மான முறையில. மேபி இந்த ஃபியூச்சர்ல நானே வாங்கினா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு நான் 10,000 கிலோமீட்டர் ஓட்டினது ரிவ்யூ பண்ணி போடுறேன். இல்லாட்டி யாரோ வாங்கிட்டு ரிவ்யூ பண்றதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கீங்க, பாத்துக்கலாம். லுக்கு பாருங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்குன்னு. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வண்டியோட இனிஷியல் இம்ப்ரெஷனை பொறுத்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டி. வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில கட் சீட் இருக்கேன்னு நீங்க கவலைப்படாதீங்க. ஃபேமிலி யூசர்ஸ்க்கு எப்படி கட் சீட் யூஸ் ஆகும்னு நினைக்காதீங்க. இதுல மொத்தமா சிங்கிள் சீட்டா வரக்கூடிய இதுவுமே அவைலபிளா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா குவாட் எடிஷன், அதாவது ஒரு யங்ஸ்டர்ஸை கவர்றதுக்காக, முக்கியமா அவெஞ்சர்ஸ் ஃபேன்ஸை கவர்றதுக்காக தான் இந்த குவாட் எடிஷன் பைக். எல்லா விதமான ஸ்கூட்டிலையும் சரி, இந்த டைப்லயும் சரி, நம்ம என்டார்க்ல கூட ஸ்குவாட் எடிஷன் இருக்கு. அது மாதிரி இதுல ஒரு ஸ்குவாட் எடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பேந்தர் எடிஷன் பாத்தீங்கன்னா விட்டுருக்காங்க. இது உங்களுக்கு இந்த பிளாக் பேந்தர் எடிஷன் தான் நீங்க வாங்கணும்னு இல்ல, ஃபேமிலி யூசேஜ்க்கு நீங்க வாங்குறப்ப சிங்கிள் சீட்டர் இருக்கக்கூடிய பைக்குமே நீங்க வாங்கலாம். அது இன்னுமே அஃபோர்டபுளான பிரைஸ்ல கிடைக்கும். அது என்னன்னா வேணுங்கிறத டீடைல்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சக்தி மோட்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அவங்க நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்கீங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் அவங்க பண்ணி தராங்க. நீங்க நேரில் விசிட் பண்ணி கூட பாருங்க ஒரு தடவை, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நண்பா, இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, இந்த வண்டியை நான் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, யங்ஸ்டருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன், பெரியவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன்.
பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட் சீட் பெருசும் விரும்ப மாட்டாங்க, சிங்கிள் சீட்டர் தான் எதிர்பார்ப்பாங்க. சிங்கிள் சீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டரோட மாடலுமே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பா அதோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க சக்தி மோட்டார்ஸ் பிரதர்ஸ் கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க, அவங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இது கட் சீட் தான் உங்ககிட்ட இருக்கு, சிங்கிள் சீட்டர் அவைலபிள் இல்லைன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா அவைலபிள் அவங்க பண்ணி தருவாங்க. கான்டாக்ட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. குவாட் எடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளாக் பந்தர் இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம், இந்த கட் சீட் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். பட் சிங்கிள் சீட்டர் எடிஷன்ல நீங்க பிளாக் பந்தர் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதோட லோ வேரியன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சீட்டர் அவைலபிளா இருக்குது, குவாட் எடிஷன்ல கிடையாது. அதை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், மென்ஷன் பண்ணிட்டு நீங்க இது பண்ணிக்கோங்க. இந்த வண்டி யாருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, யங்ஸ்டருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், பெரியவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சீட்டர் உள்ளது வாங்கிக்கோங்க, அதோட லோ எடிஷன் வாங்கிக்கோங்க. யங்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி வாங்கிக்கோங்க. பெரியவங்க வாங்க வேணாம்னு சொல்லல, பட் அவங்களுக்கு கட் சீட் பெரும்பாலும் பிடிக்காதனால சொல்றேன். இந்த வண்டி நான் கண்டிப்பான முறையில இந்த ஸ்விக்கி ரைடரு, அப்புறம் வந்து ரேபிடோ ரைடர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜொமேட்டோ ரைடர்ஸ் எல்லாருக்குமே வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா மைலேஜ் 55 to 60 கன்ஃபார்ம் தருது. ஏன்னா ஒரு 125cc வண்டியில வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மைலேஜ் எதிர்பார்க்கலாம். SP 125 அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் இல்லைனாலும் லுக் வைஸ் SP 125 ஓவர்டேக் பண்ணிருது. ஏன்னா ரைடரோட சேல்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. எத்தனை பேர் ரைடரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களோ கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஆஜராக மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ மீட் பண்ற வரைக்கும் அண்டில் டாடா பை பை, உங்கள் மீதி. பை நண்பா.